1953ஆம் ஆண்டில் இலங்கையின் மக்கள் தொகை 8.1 மில்லியனாக இருந்தது. ஆனால் தற்போது அது 20.1 மில்லியனாக உள்ளது. அதாவது மக்கள் தொகையின் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் 0.17 ஆகும். மக்கள் தொகை இன்னும் வேகமாக வளர்ந்து வருவதையே இது காட்டுகிறது. இது நாட்டின் உணவு பாதுகாப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் ஐக்கிய நாடுகளின் உலக உணவு நிகழ்ச்சி திட்டத்தின்படி 2023ஆம் ஆண்டு இலங்கையில் சுமார் 24% குடும்பங்கள் சுமாரான உணவு பாதுகாப்பின்மைக்கு ஆளாகியுள்ளனர். இது ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பு சூழ்நிலையில் சரிவை காட்டுகிறது. மேலும் இலங்கையில் குறிப்பாக உலர்வலய காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகிறது. இது முக்கியமாக விவசாயத்தை நேரடியாக பாதிக்கிறது. இது நாட்டின் உணவு பாதுகாப்பை பாதிப்பதுடன் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் சுமார் 28% பாதிக்கிறது. பொதுவாக உலர்வலயத்தில் வாழும் சிறு விவசாயிகள் நாட்டில் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அத்துடன் காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினராக உள்ளனர். முக்கியமாக நீர் பிரச்சனைகள், ஒழுங்கற்ற மழைப்பொழிவு, தொடர்ச்சியான வறட்சித்தன்மை, நிலச்சீரழிவு போன்றவற்றால் விவசாய நடவடிக்கைகளின் போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக காலநிலைக்கு உகந்த விவசாய தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அத்துடன் காலநிலைக்கு உகந்த கிராமங்களை உருவாக்குவதனால் காலநிலை மாற்றத்திற்கு முகங்கொடுத்தல், உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கு உதவியாக அமைகிறது. காலநிலைக்கு உகந்த கிராமங்கள் என்பது விவசாயத்தில் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான பங்கேற்பு முறையாகும் மற்றும் நிறுவன வழிமுறைகளுடன் விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான ஒரு அணுகுமுறையாகும். இங்கு காலநிலைக்கு உகந்த விவசாயம் குறித்த பல்வேறு செயற்பாடுகளை அடிமட்டத்தில் மேற்கொள்ளுதல் மற்றும் பல்வேறு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மூலமான பரிசோதனைகள் மற்றும் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இங்கு 6 முக்கிய விடயங்களை நாம் அடையாளம் காணலாம். வானிலை தகவல் சேவை, காலநிலைக்கு உகந்த விவசாய நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள், தேசிய மற்றும் கிராம மட்டத்திலான கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், விவசாயிகளின் தேசிய அறிவாற்றல், தேசிய மற்றும் பிராந்திய மட்டங்களில் உள்ள அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புகள், காலநிலை மற்றும் அபிவிருத்தி நிதியம். காலநிலைக்கு உகந்த கிராமங்களுக்கு குறிப்பிட்ட நிரந்தர தலையீடுகள் எதுவும் இல்லை. மேலும் அது பிராந்திய ரீதியாக வேறுபடலாம். அத்தகைய தலையீடுகளுக்கான எடுத்துக்காட்டுகளில் பின்வருவன அடங்குகின்றன: வானிலை தொடர்பான செயல்பாடுகள், நீர் தொடர்பான செயற்பாடுகள், நடவு பொருள் குறிப்பாக விதை வங்கிகள் மற்றும் பயிர் வகைகள் தொடர்பான செயற்பாடுகள், கரிமம் தொடர்பான செயற்பாடுகள், மண் ஊட்டச்சத்து குறிப்பாக நைட்ரஜன் தொடர்பான செயற்பாடுகள், சக்தி தொடர்பான செயற்பாடுகள், சந்தை மற்றும் நிறுவன செயற்பாடுகள். குளங்கள் மற்றும் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டம் குளத்தொடர் அமைப்பில் மேற்கொள்ளும் செயற்பாடுகளில் அதனுடன் தொடர்புடைய கிராமங்களை காலநிலைக்கு உகந்த கிராமங்களாக மாற்ற பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வானிலை தொடர்பான செயற்பாடுகள், அதாவது வேளாண் வானிலை மற்றும் வானிலை தகவல்களை வழங்குதல் மற்றும் அதன் பயன்பாடு, விவசாய காப்பீட்டு திட்டங்களுக்கான அறிமுகம், மழைப்பொழிவு தரவுகளை பதிவு செய்தல் மற்றும் அதன் பயன்பாடு. இரண்டாவது, நீர் தொடர்பான செயற்பாடுகள். சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன முறைகள் போன்ற நீர்ப்பாசன முறைமைகளின் பயன்பாடு, நெல் சாகுபடிக்கான நீர் மேலாண்மை,
நடவு பாத்திகளை சமப்படுத்துதல், சீரான ஈரமாக்கல் மற்றும் உலர்த்துதல் முறையை பயன்படுத்துதல். நடவு பாத்திகளை சமப்படுத்துதல், சீரான ஈரமாக்கல் மற்றும் உலர்த்துதல் முறையை பயன்படுத்துதல். நடவு பாத்திகளை பெரிதாக்குதல் மற்றும் குளத்தின் நீர் மேலாண்மை. நிலத்தடி நீர் மறுசீரமைப்பு முறைகளை பயன்படுத்துதல். நடவு பொருள் தொடர்பான செயற்பாடுகள். இதன் கீழ் விவசாய அமைப்புகள் மட்டத்தில் விதை வங்கிகளை நிறுவுதல், விதை உற்பத்தியை ஊக்குவித்தல், உள்ளூர் பயிர்களை குறிப்பாக அரிசி மற்றும் காய்கறி வகைகளை ஊக்குவித்தல் மற்றும் பாதுகாத்தல், கிராம மட்டத்தில் நாற்றாங்கல் அமைத்தல். 4வது கரிமம் தொடர்பான செயற்பாடுகள். குறிப்பாக குளத்தின் மேல் பகுதிகளில் வேளாண் காடுகளை நிறுவுதல், பல்லாண்டு பயிர்களான தென்னை, மா, கொய்யா, சீத்தா போன்றவற்றை பயிரிட ஊக்குவித்தல், மண்ணரிப்பை குறைக்க மண் அணைகளை அமைத்தல், மண்ணில் கரிமப் பொருட்கள் மற்றும் உரத்தை சேர்த்தல் மற்றும் உற்பத்தி செய்தல், பசுமாடுகள் வளர்ப்பின் போது மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல். 5வது மண் ஊட்டச்சத்து தொடர்பான செயற்பாடுகள். ஒருங்கிணைந்த தாவர ஊட்டச்சத்து மேலாண்மை, குறிப்பாக கரிம உரங்களுடன் இரசாயன உரங்களின் ஒருங்கிணைந்த பயன்பாடு, மண் பரிசோதனை மற்றும் உரமிடுதல், ஒரே நேரத்தில் அல்லாமல் இடைக்கிடையில் பசலையிடுதல், 4R கொள்கை பயன்பாடு, இலை வண்ண குறிகாட்டிகளின் பயன்பாடு, தானிய வகை பயிர்ச்செய்கை, குறிப்பாக நெற்பயிர்ச்செய்கை மேற்கொள்ளும் நிலங்களில் 3வது பருவத்தில் தானிய வகைகளை பயிரிடுதல், பயிர் சுழற்சி போன்றவை செயல்படுத்தப்பட்டன. 6வது ஆற்றல் தொடர்பான செயற்பாடுகள். திறமையான நீர்வளங்கள், பம்புகளை பயன்படுத்துதல், சூரிய சக்தியின் பயன்பாடு, நிலத்தை தயார் செய்யும் போது குறைந்தபட்ச நில தயாரிப்பு, இதன் மூலம் இயந்திரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், நெல் சாகுபடியின் போது வயல்களை விரிவுபடுத்துவதன் மூலம் தேவையற்ற இயந்திரங்களுக்கு செலவிடும் நேரத்தை குறைத்தல் முதலியனவற்றை அடையாளம் காணலாம். இறுதி நடவடிக்கையாக சந்தை மற்றும் நிறுவன நடவடிக்கைகள். குளத்தொடர் மேலாண்மை குழுக்களை நிறுவுவதன் மூலம் அரசு நிறுவனங்களுக்கு இடையில் தொடர்புகளை பேணுதல், தனியார் நிறுவனங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் விவசாய நடவடிக்கைகளுக்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல், இதன் மூலம் விவசாய உள்ளீடுகள் மற்றும் அறுவடைக்கான சந்தை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பெண்கள் தலைமையிலான உற்பத்தி சங்கங்களை நிறுவுவதன் மூலமான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை மேம்படுத்துதல், குறிப்பாக விற்கப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துதல். நடமாடும் சந்தைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் காலநிலைக்கு உகந்த கிராமங்கள் எனும் கருத்துருவை வலுப்படுத்தி காலநிலை மாற்றத்தினை தாக்குப்பிடித்து உணவு பாதுகாப்பை பெற்று தமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள குளங்கள் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து பயணிப்பெறும் வாய்ப்பு சமூகத்தினருக்கு கிடைத்துள்ளது.